ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திவ்யாஸ் டைனி டேல்ஸ். இந்த வாரம் நம்ம குட்டீஸை கூட்டிகிட்டு போன ஸ்பாட் வந்து crocodile bank which is located nearby மகாபலிபுரம். ஸோ நாங்கள் வந்து வீக்லி ஆனால் எங்கேயா கிளம்பிடுவோம், எதர் டெம்பிள் பீச் எங்கேயா ஒரு இடத்துக்கு போயிடுவோம். ஸோ என்னடா வாரம் போன இடத்துக்கே போயிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் சென்னைக்கு மிக அருகில் இருக்கிற மகாபலிபுரம் போயிட்டோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டோட்டலாகவே இந்த இடத்துக்கு ஸ்பெண்ட் ஆன காஸ்ட் வந்து 500 தான். அடல்ட்டுக்கு 100, கிட்ஸ்க்கு 50 அண்ட் ஆல்சோ உள்ள சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் லைக் விஆர்லாம் இருந்துச்சு, அதுக்கெலாம் 50, 40 அந்த ரேஞ்சுக்கு தான் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருந்துச்சு, ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரெப்டைல்ஸ் அங்கே வாழுது அதுக்கான ஸ்மெல் கூட இல்லை, அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. ஆல்சோ வந்து நிறைய வியூ பண்ணுறதுக்கு புது புது அனிமல்ஸு லைக் அதுக்கான நேம் போர்டு அதோட விஷயம் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து குட்டி பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்னேக்ஸு ரெப்டைல்ஸ் சொல்லவே வேண்டாம். ஸோ ஆல்சோ அங்கே விஆர் இருந்துச்சு, அதில் லைவ் ஸ்னேக்ஸ் இருக்க மாதிரி ஒரு குட்டி வீடியோ கிளிப்பிங் மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரு 3 minutes வீடியோ இருக்கும். இதுக்கு வந்து ஜஸ்ட் 40 rupees சார்ஜ் பண்ணாங்க பர் பர்சன். ஆல்சோ கிட்ஸுக்கு ஏற்ற ஃபேஸ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரியும் அவங்க வந்து அந்த விஆர் வச்சுருந்தாங்க, விச் வாஸ் வெரி நைஸ். ஆல்சோ அப்புறம் வந்து அங்கேயே வந்துட்டு crocodileோட ஸ்கல்லு அப்புறம் எக்ஸு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. டு பி ஹானஸ்ட், நீங்களும் குட்டீஸ் எங்களை மாதிரி எங்கே கூட்டிகிட்டு போகிறது வாரம்னு யோசிக்கிற பேரண்ட்னா அட்லீஸ்ட் வந்து இயர்லி ஒன்ஸ் இது கூட்டிகிட்டு போகிற ஒரு நல்ல ஸ்பாட்டுன்னு தான் சொல்லணும். அப்புறம் என்ன, அங்கே குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் ஷாப் இருந்துச்சு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறைய பெஞ்சஸ் எல்லாம் இருந்துச்சு. யங் கிட்ஸுக்கு நம்ம எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது. லைக் அவங்களுக்கு வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஏஜு. ஸோ இந்த மாதிரி வந்து கூட்டிகிட்டு போய் காமிக்கிறதுனால நம்மளும் அவங்க கூட நல்ல குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ளே ஏரியா ஃபன் ஜோனில் விட்டுட்டோன்னா அங்கே வந்து அவங்க தனியாக விளையாடுவாங்க, நம்ம தனியாக உட்காந்துட்டு ஃபோன் நோண்டுற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடம்னா நம்ம கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெலாம் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு ஒரு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஸ்லோ பேஸ்டு லைஃப் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. லைக் அந்த காலத்தில் ஃபோன் இல்லாமல் எங்கள் அம்மா அப்பா என்னை எப்படி கூட்டிகிட்டு போய் கதை சொன்னாங்களோ அந்த மாதிரி இவங்களை இப்போ நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு கதை சொல்கிறோம். இவங்க கேட்குற கொஸ்டின்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறதுலாம் இந்த வீக்கெண்டில் தான் எங்களுக்கு நிஜமாகவே டைம் இருக்குது. ஏன்னா வீக் டேஸில் நாங்கள் 2 பேருமே ரொம்ப டைட்டான ஸ்கெடியூலில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து கிட்ஸ் கிட்ட பெருசாக எங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ வீக்கெண்டை நாங்கள் கண்டிப்பாக வில் மேக் ஷுர் இவங்க கூட என்னென்ன வேணுமோ, இவங்களுக்கு அந்த வீக் எப்படி போச்சு எல்லா கதையும் நாங்கள் வந்து முடிஞ்சளவு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாண்டை ரீபில்ட் பண்ண பார்ப்போம். ஸோ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் வரும் கம்மிங் இயரில். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் குட்டீஸ் எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவேணும் சொல்லுங்கள். பாய்.